Hi students, have a good day to all. Today we have learned CorelDRAWல இந்த பேசிக் ஷேப்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். என்ன மாதிரியான ஷேப்ஸ் இருக்கு? இப்போ நம்ம நார்மலா ஷேப்ஸ்ன்னு சொன்ன உடனே ரெக்டாங்கிள், சர்க்கிள், ஸ்கொயர், இந்த பாலிகான் இதை பத்தி நம்ம பார்த்துருப்போம் இந்த ஷேப்லாம். ஸோ இதை தவிர்த்து நமக்கு வேற விதமான என்னென்ன ஷேப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். இப்போ இந்த பேசிக் ஷேப்ஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் ஷேப்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே மேலே ப்ராப்பர்ட்டி பாரில் பாருங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பெர்ஃபெக்ட் ஷேப்ஸ்னு சொல்லி ஒரு லிஸ்ட் அவுட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கலாம். பேசிக் ஷேப்ஸில் இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷேப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். எப்பயும் போல நம்ம சைஸஸ் இன்க்ரீஸ் பண்றதோ டிக்ரீஸ் பண்றதோ இது எல்லாமே நம்மளால பண்ண முடியும் இந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதை தவிர்த்து அடுத்தது ஆரோ ஷேப். ஆரோ ஷேப்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆரோஸ் இருக்கும். லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோல இதே மாதிரி மாடல்ல பெண்ட் ஆரோ இந்த மாதிரி பெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம இதை எடுத்து நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் பாருங்க. இதுலயுமே நிறைய ஷேப்ஸ் இருக்கும். நமக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் எடுத்து நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அது ட்ரா ஆகிடும். கிளிக் பண்ணி இழுத்தா மட்டும் போதும். தென் வந்து நம்ம சைஸஸ் ரெடியூஸ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் தான் பண்ணுறது. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியும். இந்த கார்னர் பாயிண்ட்ல பாருங்க டபுள் ஆரோ இதே மாதிரி தான். நம்ம சைஸ் நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி லெஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து ஆரோ ஷேப் தவிர அடுத்தது பாருங்க ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ்ன்னு சொல்லி. ஃப்ளோ சார்ட்டுங்கிறது டயக்ராம் போடுறாங்க. ஏதாவது ஒரு கோடிங்கோ ஒரு ப்ராப்ளம் உடைய சார்ட்ஸோ இல்லை கம்பெனியுடைய சார்ட்ஸோ இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான டைப் என்னென்ன ஃபார்மெட்லாம் யூஸ் பண்ணுவாங்களோ அது ஃபுல்லாக இதில் கிளிக் ஆகும். வாங்க நீங்கள் அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோட வெரைட்டிஸ் இருக்கும். இதில் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் போதும். அதோடைய சார்ட்டுடைய மாடல்ஸ் நமக்கு அப்ளை ஆகிடும். ஃப்ளோ சார்ட் மாடல் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்போ இதை வந்து நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியா நம்ம பார்க்கறத தவிர எல்லாத்தையும் நம்ம ஒரு கோஆர்டினேஷனா யூஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தெரியும். இப்போ பாருங்க ஃப்ளோ சார்ட்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இந்த ஓகே இந்த பாலிகான் ஷேப் எடுத்துக்கிறோம். பாலிகான் ஷேப் இதுல தான் இருக்கு. ஆனால் இதுலயும் நம்ம ஷேப்ஸ்ல இருந்து நம்மளால எடுத்துக்கிட முடியும். ஓகே, தென் வந்து இப்போ ஒரு ஆரோ யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆரோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஆரோ கிளிக் பண்ணிட்டு அதுல இந்த பெண்ட் ஆரோ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்ட் ஆரோ எடுத்துக்கலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஆரோ இந்த சைடு நமக்கு வேணா கூட இதுல என்ன செய்யலாம், இதுல நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடு டேன் பண்ணீங்கன்னா அதை வந்து டோட்டலா அப்படின்னு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஆப்போசிட் சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணும். பாருங்க திரும்ப பண்ணுறேன். இந்த சைடில் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? இதே இது நமக்கு வந்து இன்னொரு டூப்ளிகேட் வேணும் அப்படின்னா இதுலேயே கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிருங்க. டூப்ளிகேட் அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ரெண்டையும் கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம அடுத்தது நம்ம ஒரு ஒரு டிசைன் ஏதாவது ஒரு சார்ட்ஸ்ல ஒரு ஷேப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதே இதுலேயே நீங்கள் பேசிக் ஷேப்ஸில் எடுத்துக்கோங்க. பேசிக் ஷேப்ஸோ இல்லை உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸோ எந்த ஷேப் வேணுமோ அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதோட ஷேப் பாருங்க. ஓகே, இந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே இதை எடுத்து இங்கிட்ட டூப்ளிகேட் வச்சுக்கிறேன் நான். பாருங்க இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணதான் உங்களுக்கு ஒரு மாடல் கிரியேட் பண்ணதான் அந்த ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகே, தென் வந்து ஃப்ளோ சார்ட் ஷேப்ஸ் வர பேனர் ஷேப். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேனருடைய ஷேப் நிறைய இருக்கும். டிஸ்கவுண்ட் இந்த மாதிரிலாம் போடுறாங்களே அந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே இதில் இருக்கு. இதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பேனர் ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். சேம் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு ரெக்டாங்கிள் எடுத்துட்டு நம்ம கலர் ஃபில்லிங் கொடுக்குறோம் பாருங்க, அதே கான்செப்ட் தான், வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிங்கிள் ஃபில் யூஸ் பண்ணலாம், யூனிஃபார்ம் ஃபில் யூஸ் பண்ணலாம், பேட்டர்ன் ஃபில் யூஸ் பண்ணலாம், லீனியர் ரேடியல் அந்த டைமென்ஷன்ஸ் ஷேப்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்ட்ராக்டிவ் ஃபில் டூல் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் நம்மளால. இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே நம்மளால இதில் அப்ளை பண்ண முடியும். நம்ம நார்மல் எல்லா ரெக்டாங்கிள் சர்க்கிளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த மெத்தட் எல்லாமே இதில் யூஸ் பண்ணலாம். அவுட்லைன் இல்லாமல் ஆக்கலாம். பாருங்க இந்த ஷேப்ஸ் அவுட்லைன் இல்லாமல் கொண்டு வரலாம். அந்த மாதிரி தான் எல்லாமே நம்ம நார்மல் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணுற எல்லாமே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளால பண்ண முடியும். ஓகே, தென் வந்து கால் அவுட் ஷேப்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த க்ளவுட்ஸ் ஃபார்மட் இருக்கும். அந்த மாதிரி க்ளவுட்ஸில் எந்த மாதிரி இருக்குமோ அது ஃபார்மட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம இதில் ஒர்க் பண்ணிக்கலாம், உள்ள டைப்பிங் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம டைப்பிங் பண்ணனா இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரைட் கிளிக் பண்ணிட்டு நம்ம டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்ணுறதா இருந்தாலே உள்ள வெளியே கூட நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணலாம், இது கிளிக் பண்ணிட்டு
டைப் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள கொண்டு போய் செட் பண்ணிக்கலாம். பாத்தீங்க, இந்த மாதிரி நம்ம டைப்பிங் பண்ணி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் நம்ம டைப் பண்றதா இருந்தா கூட நம்ம என்ன பண்ண முடியும், உள்ள கொண்டு போய் வச்சுட்டு வெல்கம் அப்படின்னு டைப் பண்றதா இருந்தா கூட டைப்பிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஃபுல்லாமே ஷேப்ஸ் பார்த்துட்டோம். இதில் எந்த மாதிரியான ஷேப் எல்லாம் இருக்குது, ஒவ்வொரு ஷேப்பையும் நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன ஷேப் எல்லாம் இருக்கோ இவ்வளோ எல்லா ஷேப்ஸையும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஒர்க் பண்ண தான் அந்த அந்த ஷேப்பை பற்றி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதனால ஒவ்வொரு ஷேப்பாக எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. அப்பதான் இந்த ஷேப்பை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணலாம் வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இதை தவிர்த்து வந்து இப்போ நம்ம ஜூம் டூல் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஜூம் டூல் வந்து நம்ம நார்மலாக அப்படி கிளிக் பண்ணிட்டு ட்ராக் மட்டும் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஜூம் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இதே இது நமக்கு ஜூம் அவுட் ஆகணும்னா F3 ப்ரெஸ் பண்ணுங்க. F3 ப்ரெஸ் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். F4 ப்ரெஸ் பண்ணால் அது ஃபுல்லாக ஸ்க்ரீனுக்கு ஜூம் ஆகும். இப்போ இதே இந்த ஜூமில் நீங்கள் ஜூமை கிளிக் பண்ணோன்னே அது ப்ராப்பர்ட்டி வருவது பாருங்க. நீங்கள் ப்ளஸ் கொடுக்க கொடுக்க இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கொடுக்க கொடுக்க டிக்ரீஸ் ஆகும். இதே வந்து நமக்கு பேஜுக்குள்ளே இருக்கணும், டு பேஜுக்குள்ளேனா உள்ளுக்குள்ளே இருக்கும். வித்துனா அகலம், ஸ்க்ரீன் ஃபுல்லாக அகலமாக ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹைட்னா ஹைட் சைஸ் ஃபுல்லாக எல்லாமே அந்த பேஜுடைய ஹைட் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி நமக்கு இதை எந்த வேணுமோ அந்த மாதிரி மெத்தட் எடுத்துக்கோங்க. ஜூமில் அதே இதில் நமக்கு பேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை மூவ் பண்ணுறதுக்காக ஹேண்ட் டூல் இது. இந்த மாதிரி நமக்கு வந்து ஸ்க்ரீனை மூவ் பண்ணி இந்த சைடில் வச்சுட்டு ஒர்க் பண்ணலாம், இந்த பிளேஸில் சைடில் மூவ் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணலாம். இது மெயினாக யூஸ் ஆகுறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இப்போ ஜூம் பண்ணுறோம் பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் அந்த ஹேண்ட் டூல் எடுத்தீங்கன்னா பேன் டூல் இது வந்து ஷார்ட்கட் கீ. இப்போ நீங்கள் பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஸ்க்ரீனை நம்ம லைட்டாக மூவ் பண்ணி இங்கிட்டு பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்து ஸ்க்ரீன் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ இது எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் F3 போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம கொடுத்துருக்க எக்ஸசைஸையும் பார்ப்போம். எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தோம்னா உங்களுக்கு அந்த சார்ட்ஸ் எல்லாம் அந்த ஷேப்ஸ் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால அது ஃபுல்லாக பார்த்துட்டு வருவோம் எக்ஸசைஸில். ஓகே, கிரியேட் a following design using ஷேப் டூல். நம்ம ஷேப் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷேப் டூல் அப்படிங்கும்போது அது பேசிக் ஷேப்ஸ் எடுக்கல, நம்ம நார்மல் ஷேப் தான். ஸோ அந்த ஷேப் எடுத்து வச்சு இதை ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கிரியேட் பண்ணிட்டு தென் வந்து நம்ம ஷேப்புக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதை பாருங்க, ஒரு டிக் மாதிரி தான் இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை. இது ஃபுல்லாமே ஒரு டிக்கு தான். இது மாதிரி நம்ம எடுத்து ட்ராக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்க, கோரல் எடுத்துக்கோங்க, ஒரு கலர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளூ கலர் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். கொஞ்சம் இதை ஜூம் பண்ணி வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு ஷேப் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், Ctrl Q, அதாவது கன்வெர்ட் டு கர்வ்ஸ் கொடுக்கணும். அரேஞ்சில் கன்வெர்ட் டு கர்வ் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இது ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக டிக் ஷேப்பில் தான் இருக்குது, அப்படிங்கிறனால நம்ம டிக் ஷேப் கிரியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? கொஞ்சம் F3 பண்ணிக்கலாம். F3னா ஜூம் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் மாற்றுறோம், இதையும் அந்த ஷேப்புக்கு மாற்றுறோம். ட்ராக் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இதையும் அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 3 கலர்ஸ் தானே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைஸ் ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதோடைய வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கலர் ஒரு டிக்கு, அதுக்கு அடுத்து இன்னொரு இது, அடுத்து வந்து அதே மாதிரி ப்ளூ கலரில் லைட் ப்ளூ இந்த மாதிரி தான் வந்துருக்கு. சரி, ஓகே, இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் பெண்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறோம், டூப்ளிகேட் எடுத்துட்டோம், ஒரு கலர் அப்ளை பண்ணியிருக்கோம், திருப்பி இன்னொன்று எடுத்துருக்கோம், சேம் கலர் தான், ப்ளூ கலர் கொடுத்துட்றோம், திக் ப்ளூ. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நமக்கு லைன் வந்து அவுட்லைன் இல்லை. ஓகே, அப்போ இந்த மூணையுமே நம்ம செலக்ட் பண்ணோம்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுங்கள். ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அடுத்ததை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அகைன் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுடைய அவுட்லைன் கலர் போயிடும். ஓகே, நம்ம அந்த ஃபார்மேட் கிரியேட் பண்ணிட்டோமா? இதே மாதிரி நீங்கள் பேலன்ஸ் அடுத்து கொடுத்துருக்க எக்ஸசைஸ் எல்லாமே ஷேப்ஸை கிரியேட் பண்ணணும். பேசிக் ஷேப்பை கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதை வச்சு நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.